ஹாய் ரோக்லே, வெரி குட் மார்னிங். ஸ்ரீயக்கா பொட்டு குங்குமம் எதுவும் வைக்காம கம்மல் போடாம வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? குளிக்க போற ரோக்லே, குளிக்க போற ரோக்லே. கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் ரொம்ப மைல்டு ஒரு வித்தியாசம்தான். எங்க அம்மா ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, அதனால நான் நிறைய அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் கஞ்ச பிசினாரித்தனம் கிடையாது. இப்ப நீங்க பார்க்க போற வீடியோ கஞ்ச பிசினாரித்தனம் கிடையாது, சிக்கனம். சரியா? இப்போ இது பட்டியாலா பேண்ட். சரியா வரவங்களே? இந்த பட்டியாலா பேண்ட்ல இந்த பட்டியாலா பேண்ட் கிளியில ஒண்ணுமே ஆகல. யூஸ்வலா இங்க ஏதாச்சும் கிழிஞ்சிரும்ல, கீழே கவட்டை இருக்கிற இடத்துல கிழிஞ்சிரும்ல, கிளியில எதுவுமே ஆகல. இதுல என்ன பிரச்சனைனா, நாடா இலாஸ்டிக் மட்டும் போயிடுச்சு. சரியா? அப்போ நம்ம ஆர்டினரியா வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், இதை ஒன்று கட் பண்ணி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா குப்பையில வீசிடுவோம்ல. அப்படி பண்ணாம சிக்கனமா என்ன பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன். சிக்கனமா இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, புது பேண்ட் 300 ரூபா 400 ரூபா வரும், வாங்கிக்கலான்னு வைங்க. நான் 2 கருப்பு பேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் இதுக்கு பதிலா. ஆனா இதை என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு நாடா ரோல், நான் டெய்லராகவும் இருந்தனால இது 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி நாடா ரோல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நாடா தேவைப்படுதோ இடுப்பில் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் கட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நீங்கள் சேஃப்டி பின் போட்டு உள்ளே போட போறீங்களோ அந்த இடத்துல இப்படி முடிச்சு போட்டு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. இப்போ இது பேக் சைடு வர்றது, அந்த லேபிள் இருக்கிறது. இது ஃப்ரண்ட்ல வருது. இதை என்ன பண்றீங்கன்னா, ஃப்ரண்ட்ல அந்த இலாஸ்டிக் இருக்கிற இடத்துல இந்த பின்னூசி போற அளவுக்கு ஒரு சின்ன இது இப்படி ஸ்லிட் ஓபன் பண்ணிருங்க. இது கிளியாது, பனியன் மெட்டீரியல் சீக்கிரம் கிளியாது. இது ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்படி போட்டு நாடா கோர்த்தர்றீங்க. இப்படி வந்துருச்சா வரவங்களே? இங்க பாருங்க, 2 சைடும் இப்படி எடுத்தாச்சு. இப்போ நாடாவோட இது ரெடி ஆயிடுச்சா? இதை நீங்க வீட்டில் ஒரு 10 தடவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வீசணும்னா வீசி